அறை இருந்தாலே சந்தோஷம்தான். இந்த வாங்க என்கிட்ட கொஞ்சம் போடுங்கப்பா. இது கூட இவனால அடிக்க முடியல பாரு. இது எங்க போயிருக்கோம்? நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கிற சின்சான்? அந்த பால் கட்சிதா இல்லையா? இதோ கிடைச்சிருச்சு. இருங்க. 1 2 கிடைச்சிருச்சு. பாத்தீங்கல்ல, இங்க ஒரு ரகசிய கதவு இருக்கு பாருங்க. இது என்னவா இருக்கு? உனக்கு என்ன வந்துச்சு? இந்த ரூம் எதுக்காக இந்த இடத்துல வச்சிருக்காங்க? இந்த ரூமுக்குள்ள என்ன பாக்கும்? ஒருவேளை இந்த கதவு திறக்காதோ? ஒருவேளை இந்த ரூமுக்குள்ள ஏதாவது தீய சக்தி இருக்குமோ? அனுமதி இல்லன்னு போட்டிருக்கு. ஆனா நம்ம கண்டிப்பா உள்ள போகணும். வேண்டாம் சின்சான், இது தெரிஞ்ச சும்மா விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம எதை பார்த்து பயந்துட்டேன்னா உள்ள ரொம்ப இருட்டா இருந்துச்சுன்னா. உண்மையாவே அப்படி ஒரு ரூம் இருக்கா? ஆமா மேடம், நாங்க சொல்றத நம்புங்க. இத பத்தி உங்களுக்கு தெரியுமா மாட்சுசாக்கா மேடம்? இல்ல ஒருவேளை உலகத்துடைய 8வது அதிசயமா இருக்குமோ? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. இல்ல இங்க அந்த மாதிரி ரூம் நிச்சயமா இல்ல. இங்க பாருங்க பசங்களா, அதுக்குள்ள யாரும் போக கூடாது. அது ஆபத்தான இடம், புரிஞ்சுதா? உள்ள போகாதீங்க, யாரும் உள்ள போயிடாதீங்க. அந்த பக்கமே போகாதீங்க, அது ரொம்ப ஆபத்து. நம்ம பிரின்சிபல் எதுக்காக திடீர்னு ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாரு? அதான் எனக்கும் சச்ச டவுட்டாவே இருக்கு. இது மர்மமாவே இருக்குல்ல. இங்க பாருங்க, நான் தான் அந்த ரூமுக்குள்ள முதல்ல போவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாம போய் சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. பிரின்சிபல் வந்திருக்காரு. அவர் இப்ப அந்த அறைக்குள்ள போக போறாருன்னு நினைக்கிறேன். அந்த ஆபத்தான என்னன்னு சொல்லறானே அவரே போறாரு. அது ஒரு நவுத்தில இருப்பா. இப்போ என்ன பண்ணுது? இங்கே மறைஞ்சிருந்து அவர் என்ன பண்றாருன்னு நாம பார்க்கலாம்னே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் அந்த அறைக்குள்ள போகிறதுக்காக இங்க வரல. அது வந்து இந்த பேப்பர் ஒழுங்கா ஒட்டிருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அத சரியா தான் ஒட்டி இருக்காங்க. ஆமாமா, இப்பதான் அதை கவனிச்சேன். சரி, அப்ப நான் வரட்டுமா? இத பாருங்க பசங்களா, என்ன ஆனாலும் சரி இந்த அறைக்குள்ள யாரும் போக கூடாது. அப்படி என்னதான் இருக்குன்னே போய் பார்க்கலாம்னு நேனி சொல்றான். வாயை மூடு ஷின்சான். சரி சரி, வாங்க இங்க இருந்து போலாம். பெரிய பிரச்சனை ஆயிடும் நினைக்கிறேன். இவங்க ஆர்வத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க என்ன பண்றீங்க? பிரின்சிபல் சார் கூப்பிட்டத மறந்துட்டீங்களா? என்ன தைரியம் இருந்தா நீங்க அவர் பேச்ச மீறி செயல்படுவீங்க? இல்ல மேடம், நாங்க ஒண்ணும் உள்ள எல்லாம் போகல. போகணும்னு ஆசையா இருக்கு, ஆனா உள்ள போகல. சரி சரி, இப்ப லஞ்ச் டைம். எல்லாரும் கிளாஸ்க்கு போய் சாப்பிடுங்க. சீக்கிரமா போங்க பசங்களா, போங்க. சரி மேடம். அந்த ரூம்ல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும். இல்லன்னா நைட் எனக்கு தூக்கமே வராது. ராத்திரி நேரத்துல கூட தூக்கம் வராதா உனக்கு? அதே நினைச்சிட்டு இருந்தா தூக்கம் வராம இருக்குதா? எனக்கும் தான். உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா தூங்குறது ரொம்ப முக்கியம். 1 2 என்ன இது? இதுக்கு முன்னாடி இவ்வளவு கனமா இல்லையே. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இங்க இல்லையே. இதெல்லாம் பிரின்சிபலோட வேலையா தான் இருக்கணும். இங்க நிறைய பொம்மைங்க இருக்கு. எல்லாமே அழகா இருக்கு. நிறைய புக்ஸ் இருக்கு. அட, இது பொம்மை ஞாபகம் இருக்கா? எங்க அம்மா சின்ன வயசுல இத வச்சு தான் விளையாடுவாங்க. இங்க நிறைய கார்ட்ஸ் கூட இருக்குப்பா. இதெல்லாம் பழைய கார்ட்ஸ் நினைக்கிறேன். எனக்கு இந்த ட்ரெயின் பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இதுக்கெல்லாம் நிறைய வரலாறு இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆமா, இது நிறைய விலைக்கு நாம விக்கலாம். நாம யாரையாவது கூட்டிட்டு வந்து காட்டுவோம். அவங்க சொன்னதை செய்வோம். ஆனா இந்த பொம்மையை வச்சு நான் விளையாட போறேன். உன் பொம்மையை நான் தாக்க போறேன். அடடா. சரி, எல்லாரும் வந்து ஏறுங்க, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போலாம். வேணாப்பா, நம்ம எல்லாரும் இங்கே உட்கார்ந்து கார்ட்ஸ் விளையாடலாம். அது ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. இத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன காப்பாத்துங்க. உன்னை காப்பாத்த நான் வந்துட்டேன். எல்லாரும் என்ன பண்றீங்க? பிரின்சிபலோட வார்த்தையை நீங்க எல்லாரும் மீறிட்டீங்க. இப்படிதான் பண்ணுவீங்களா? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மன்னிச்சிருங்க மேடம். அடேங்கப்பா, இங்க நிறைய பொருட்கள் இருக்கே. இது எல்லாத்தையும் பாக்கும்போது எனக்கு அப்படியே உற்சாகமா இருக்கு. அடடா, என் சின்ன வயசுல நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த பொம்மை இதுதான். இத கொண்டு போய் வித்தா எவ்வளவு பணம் கிடைக்கும்? தயவு செஞ்சு யாரும் எதையும் தொடாதீங்க. நான் சும்மா பாத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நான் எதையாவது உடைச்சா அப்புறம் கேளு. நீங்களும் பாக்குறதுக்காக தான் வந்திருக்கீங்களா? அது வந்து அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல.
அது யோஷனாக்கா மேடம் தான் எங்க எல்லாரையும் எங்க கூட்டிட்டு வந்தாங்க. என்ன எல்லாரும் ஏன் மேல பழிய போடுறீங்க? நீங்க கேட்டு நாங்க வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா மேடம்? என்ன பேசுறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? என்ன மாட்டி விடாதீங்க. இப்படி நீங்களே உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டா என்ன பண்றது சொல்லுங்க? ஷின்சான் கொஞ்சம் பார்த்து பேசு. எதுக்காக நீங்க எப்பவுமே எங்களையே திட்டுறீங்க? ஆமா, இது ரொம்ப அநியாயம். போ. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பேச முடியாது. எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? நானே உங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு வரலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள மன்னிச்சிடுங்க சார். நீங்களும் நான் சொன்ன பேச்சை கேட்க மறுத்துட்டீங்க. இது ரொம்ப தப்பு. இதுக்கு தண்டனை இருக்கு. வாயை திறந்து பதில் சொல்லுங்க. ம். ஓ. வேண்டாம், அதை தொடாத. என்கிட்ட கொடுத்து. என்னது இது போட்டோ மாதிரி இருக்கு? எல்லாரும் இங்க பாருங்க, பிரின்சிபல் சார் சின்ன வயசுல எடுத்த போட்டோ மாதிரி இருக்கு. பாக்க ரொம்ப அழகா இருக்காருல்ல? இத்தனை போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அதனாலதான் நம்மள உள்ள விடலன்னு நினைக்கிறேன். ஓ சார், இந்த போட்டோ உண்மையிலேயே பிரமாதமா இருக்கு. அப்படின்னா உங்க சின்ன வயசு நினைவுகளை இங்கதான் ஒளிச்சு வைக்கிறீங்களா பிரின்சிபல் சார்? அதனாலதான் உங்க யாரையுமே நான் உள்ள வர வேண்டாம்னு